எல்லோருக்கும் வணக்கம். என் இனிய அன்பு உள்ளங்களே, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்னைக்கு மகர ராசிக்கு ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? இதுவரை மகர ராசிக்கு 3ஆம் இடமான மீனத்தில் இருந்த ராகு பகவான் இனி உங்கள் ராசிக்கு 2ஆம் வீடான கும்பத்திற்குள் வருகிறார். அதே போல உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான கன்னியில் இருந்த கேது பகவான் இப்போ உங்க ராசிக்கு 8ஆம் இடமான சிம்மத்திற்குள் வருகிறார். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான கும்பத்திற்குள் ராகு வருவது சிறப்பு. ஆனா கேது இங்க 8ஆம் இடத்தில் வருவது அவ்வளவு சிறப்பித்து நம்ம சொல்ல முடியாது. சரியா? தைரியமாக செயல்படுவீர்கள். நிலம், சொத்து, வண்டி வாகனம் வாங்க அமைப்பு உண்டு. மறைமுகமாக பணம் சேரும். வெளியூர் வெளிநாடு செல்லும் யோகம். வெளியூரில் சொத்து வாங்குதல், முதலீடு செய்தல் போன்ற யோகம் உண்டு. இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல சிறப்பான காலம் இது. விவசாயம் செய்பவர்கள் புது புது யுக்திகளை பயன்படுத்தி விவசாயத்தை விரிவுபடுத்துவீர்கள். நல்ல லாபமும் கிடைக்கும். விவசாயம் செய்பவர்களுக்கு விவசாயம் மிகச்சிறப்பாக பெருகும். அதுலேயும் மருத்துவ மூலிகைகள் இதை எல்லாமே பயிரிடுபவர்களுக்கு மிகுந்த ஆதாயம் உண்டு. இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கி விளைய வைப்போம், இன்னும் கொஞ்சம் நிலம் வாங்கி இன்னும் இது கொஞ்சம் பயிரிடுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை உங்களுக்கு கிடைக்கும். அப்படிங்கிறப்போ இன்னும் வேற வேற நிலங்கள் வாங்கி புது புது விதமான ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொன்று பயிரிடுவீர்கள். அதாவது ஒரே மாதிரி இல்லாமல் வேற வேற இடத்துலையும் வேற வேற மாதிரி பயிரிடக்கூடிய வாய்ப்பு விவசாயம் சார்ந்தவருக்கு மிக சிறப்பாகவே உண்டு. மேடை பேச்சாளர், பேச்சை தொழிலாக கொண்டவர், வாய்ப்பாட்டு கலைஞர், மருத்துவர், மருத்துவத்துறை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவற்றில் பணிபுரியக்கூடியவர்கள், பார்மா இண்டஸ்ட்ரி, அப்புறம் எண்ணெய் வித்துக்கள் பயிரிடுபவர்கள், எண்ணெய் வியாபாரம், பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், எக்ஸ்ரே, புகைப்பட கலைஞர், அப்புறம் ரேடியாலஜி, சினிமா, சின்னத்துறை, கேஸ் ஏஜென்சி இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு எல்லாமே நல்ல ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாகவே இது விளங்கும். சகோதர வகையில் சலசலப்பு, இளைய சகோதர விஷயங்களால் கொஞ்சம் பிரச்சனை, தாய் வழி உறவுகளால் பிரச்சனை ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால தாய் வழி உறவு விஷயங்கள்ல கொஞ்சம் தலையிடாம நீங்க ஒதுங்கியே இருந்துக்கோங்க. அவங்க பிரச்சனையை அவங்களே பார்த்துக்கிட்டு. இல்லாட்டினா நீங்க தலையிட்டீங்கன்னா கட்டாயம் உங்களுக்கு தான் பிரச்சனை, அதை மறந்துடாதீங்க. தொண்டை, மார்பில் சளி தொந்தரவு அடிக்கடி ஏற்படும். எனவே அதுல கொஞ்சம் கவனம் தேவை. தாய், தந்தை, மாமியார் போன்றவர்களுடைய உடல் நலனில் அக்கறை தேவை. முதுகு தண்டுவடம் சார்ந்த பிரச்சனை, இடுப்பெலும்பு சார்ந்த பிரச்சனை ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. வண்டி வாகனத்துல போறப்போ கொஞ்சம் கவனமா போயிட்டு வாங்க. வயிறு சார்ந்த பிரச்சனை, சிறுநீர் தொற்று மற்றும் அது சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால கொஞ்சம் தண்ணி நிறையா குடிங்க. கொஞ்சம் நீட்டாக டாய்லெட்டு இருக்கிற இடங்களுக்கு போகிறதுக்கு பாருங்க. கொஞ்சம் 40 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்குலாம் கொஞ்சம் இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்கும். அப்படிப்பட்டவர்கள் அதை கொஞ்சம் பயன்படுத்துவதை அது சுத்தமாக இல்லாத இடங்களை பயன்படுத்துறத கொஞ்சம் தவிர்ப்பது நல்லது. அதுக்கு மேலே என்னன்னா நல்லா நல்லா நிறைய தண்ணி ஊற்றிட்டு போயிட்டு வாங்க. நம்மளுடைய சொந்த இடமா இருந்ததுன்னா டெட்டால் இல்லாட்டினா ஃபெனாயில் போட்டு நல்லா கிளீன் பண்ணி சுத்தமாக வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது கர்ப்பப்பை கோளாறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி உடல் நலனில் அக்கறை தேவை. அதாவது கணவர் உடல் நிலையில மனைவி அக்கறையுடன் இருக்கணும். அதே போல மனைவியோட உடல்நிலையில கணவர் அக்கறையுடன் கட்டாயம் இருக்க வேண்டும். நண்பர்கள், பார்ட்னர்களுடன் தொழில் சார்ந்த அல்லது வேறாவது பண விஷயங்கள்ல பிரச்சனை வரலாம். யாருக்கும் வாக்கு கொடுக்கறது, அப்புறம் ஜாமீன் கையெழுத்து போடுறது, பிறருக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் சுய உதவி குழுக்கள்ல மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது, அப்புறம் இதுக்காக உங்களுடைய ஃபோட்டோ இல்லாட்டின்னா அட்ரஸ், ஆதார் கார்டு இந்த மாதிரி டீட்டெயில்ஸை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மாட்டிக்கிடாதீங்க. அந்த பிரச்சனை உங்கள் தலையில தான் விடியும். ஏன்னா யாரோ கொடுக்க வேண்டிய பணத்துக்கு நீங்க பொறுப்பேற்றுக்கிறது மாதிரி ஆயிரும். தொழில்ல யாருக்கும் கடனுக்கு அதிகமாக சரக்கு கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க. அதுலேயும் கவனத்துடன் இருந்துக்கோங்க.
எப்படினாலும் பணத்தை வாங்கிடலான்னு நீங்கள் நினைக்காதீங்க, அது நடக்காது. ஏன்னா நமக்கு நேரம் சரியில்லை, அதனால அவங்களுக்கு கொடுக்க முடியாமல் போயிடும். அப்படிங்கிறப்ப பிரச்சனை நமக்கு தானே வரும். அதனால அதுலேயும் கவனத்துடன் இருந்துக்கோங்க. அலைந்து தெரிந்து பணம் சேர்க்க வேண்டிய காலம் இது. பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது, ஆனால் உடல் நலனில் நிறைந்த அக்கறை தேவை. பிராணாயாமம், அதாவது என்ன, மூச்சு பயிற்சி, சரியா? மூச்சு பயிற்சி செய்யக்கூடியது நன்மையை தரும். கோவிலில் நீங்கள் வழிபட வேண்டியது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா, பத்ராளியம்மன் கோயில், மாரியம்மன் கோயில், பேச்சியம்மன் கோயில் போன்ற தெய்வங்களை வணங்குவது உங்களுக்கு ஏற்றம் தரும். சிவகாசியில் உள்ள, அதாவது பத்ரகாளியம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய பஞ்சமுக விநாயகரை வணங்குங்க. அதே போல தாய் வழி பித்திருக்களை வணங்குங்க. இதன் மூலமாக உங்களுடைய மங்களம் பெருகுவதற்கு நல்ல வாய்ப்பை நீங்களே ஏற்படுத்திக்கோங்க. சரியா?